இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்னு தேடுறது, யார அனுப்பி வைக்கிறது? அண்ணா என்கிட்ட நீ போ நான் வந்துறேன்னு சொன்னாருன்னா அவரு நிஜமாவே வந்துருவாருன்னு தான் நினைச்சேன். சச்சா, கிருஷ்ண பிரசாத் வர வர ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. அதோ அப்பா வந்துட்டாரு. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. நீங்க வராததுனால கல்யாணத்துக்கு எப்படி போறதுன்னு எல்லாரும் கவலையோட இருந்தோம். அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் அபூர்வ மேடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அம்மா உள்ள போயிருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கு நான் கூட்டு போனேன். யாரும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாம அவங்கள அனுப்ப வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சாதாரணமா தான் இறந்தாங்களா இல்லனா யாராவது வேணும்னே பிளான் பண்ணி கொலை பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன கிருஷ்ண பிரசாத், அவங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு வீடு வாசல விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவியா? இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நீ இல்லாம உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும் நினைச்ச? சரி விடுங்கண்ணா, அதான் வந்துட்டார்ல. என்னங்க சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பூமியை காணோம். பூமி எங்க? நான் பூமி கிட்ட பேசணும். கிருஷ்ண பிரசாத், ஏற்கனவே முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நாங்க எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். நீ அதெல்லாம் விட்டுட்டு பூமியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம பூமி கிட்ட இப்ப என்ன பேச்சு உனக்கு? பூமியும் சரியும் மண்டப ஏற்பாடுகளை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. சரி, நான் அங்கேயே போய் பாக்குறேன். என்னங்க நீங்க தனியா கிளம்பி போறீங்களா? அதுக்காக இந்த ட்ரெஸ்லயே வருவீங்களா? போய் ரெடி ஆயிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்தே போலாம். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். பொண்ணு கல்யாணத்தை விட உனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்கு? அது இல்லாம பூமி வேற எங்க போறா? அவ அங்கதான் இருக்க போறா. கிருஷ்ணா, போய் ரெடி ஆயிட்டு வாப்பா. எல்லாரும் சேர்ந்து பொண்ணை கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் போங்கப்பா. கல்யாணத்துக்கு உங்களுக்காக வாங்கின ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க.